ஹாய் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த விலாக் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பொங்கல் தாங்க. எங்கள் ஊர் மாரியம்மன் கோயில் பொங்கல் 2-3 வருஷமாக போகவே முடியாமல் ஒரு சூழ்நிலையில் இருந்தது. கரெக்டாக நாங்கள் தீபாவளி டைமில் ஆனால் தீபாவளிக்கு அப்புறம் வரும் பொங்கல், இல்லைன்னா தீபாவளிக்கு முன்னாடியே வந்துடும். அதனால் எங்களுக்கு பொங்கலுக்கு போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். இந்த டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக தீபாவளிக்கு 2 நாளுக்கு அப்புறம் பொங்கல் வந்தனால கரெக்டாக அமைஞ்சு போச்சு. இந்த தடவை சூப்பராக போயிட்டு பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டோம். தீபாவளி பொங்கல் எல்லாம் ஒரே டைமில் செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஸோ தம்பிக்கு பார்த்திங்கன்னா சேத்து வேஷம் போட்டு கும்பிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். தம்பி என்னடானா இதெல்லாம் எப்படி போடுறது, ஐயோ இதெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தான். அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் போட்டே ஆகணும் அப்படின்ட்டு போட்டு சேத்து வேஷம் போட்டு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் போட்டுட்டோம். இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருக்க மாரியம் கோயிலுக்கு வந்து கலச தீர்த்தை வந்து எடுத்துகிட்டு போய் உள்ளே வந்து ஊற்றுவோம். கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு உள்ளே பைப்லேயும் பிடிச்சி ஊற்றலாம். இங்கே வந்து வெளியில் கோயில் விட்டு வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்கும். இதுதான் எங்கள் மாரியம் கோயில் பொங்கலுக்கு உண்டான கிணறு. இங்கேருந்து தான் ஃபஸ்ட்டெல்லாம் கொண்டு போவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்தில் பைப்பெல்லாம் போட்டாங்க. இப்போ 2-3 வருஷமாகவே இதுக்கு இந்த கிணத்துக்கு வராமல் பைப்லேயே மோந்து ஊற்றி அங்கேயே பிடிச்சி ஊற்றிட்டுருப்போம். இந்த கன்றுக்குட்டிலாம் பார்த்திங்கன்னா கோயிலுக்காக வேண்டி விட்டது. வருஷம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கன்றுக்குட்டி, ஆடு, கோழி இந்த மாதிரி நிறையா வந்து கோயிலுக்காக வந்து வேண்டி விட்டுருப்பாங்க. அப்போ நாங்கள் வர்ற வழியில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறையா வந்து கோயிலுக்கு வந்து வேண்டி ஆடெல்லாம் வந்து வெட்டியிருப்பாங்க. ஆடு வெட்டுவாங்க, அதுக்கப்புறம் எருமைக்கடாய் வெட்டுவாங்க. இந்த கோயிலுக்காக வந்து கரெக்டாக 5 மணிக்கு வந்து எருமைக்கடாய் வெட்டுவாங்க. நாங்கள் எப்பவுமே அந்த எருமைக்கடாய் வெட்டுறது, அளவு குத்தி, பூச்சட்டி எடுக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு திருவிழா மாதிரி அப்படியே 4 மணிக்கு கோயிலுக்கு போயிட்டு கம்பத்துக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு 6-7 மணி வரைக்கும் வந்து அங்கே இருந்து எல்லாம் பார்த்துட்டு தேர்க்கடையெல்லாம் சுற்றுற மாதிரி அங்கே இருக்கிற கடை வீதி எல்லாம் கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருவோம். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நடந்தே கூட கோயிலுக்கெல்லாம் போயிருக்கோம். இப்போ வண்டி வந்துருச்சு, போனால் டக்குன்னு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனு. ஆனாலும் போக முடியாத சில நாட்கள் அமைஞ்சிரும். இந்த வருஷம் வந்து எல்லோரும், நானும் எங்கள் வீட்டுக்காரரு, பையன், அப்பா, அம்மா எல்லாருமே சேர போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கம்பத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கரெக்டாக காப்பு கட்டியிருந்தனால எல்லாம் கோயிலுக்கு போய் விரதத்தோட சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டோம். இதுவுமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாயங்காலம் 6 மணிக்கு வந்து அளவு குத்துறது, பூச்சட்டி எடுக்கிறது இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதுக்கு உண்டான சுச்சுவேஷன் அமையல. என்னென்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக சூரசம்ஹாரம் அந்த அன்றைக்கி தான் வந்து கரெக்டாக பொங்கலும் வந்துருந்துச்சு. ஸோ சூரசம்ஹாரம் சாயங்காலம் 6 மணிக்கு சிவன் மலையில் பார்க்க போகணும் அப்படிங்கிறனால கோயிலுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 3 மணிக்காட்டவே கோயிலுக்கு போயிட்டோம். 2 மணிக்காட்டவே கிளம்பிட்டோம். கோயிலுக்கு கிளம்பினோடனே மழை நல்லா ஜோராக மழை வேறு பிடிச்சிருச்சு. கரெக்டாக மழை முடிஞ்சு அதுக்கப்புறம் கிளம்பி வந்தோம். மணி 3-3:30 ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து ஃபஸ்ட்டு காலையிலேயே பூச்சட்டி எடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கும் பூச்சட்டி எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு பூச்சட்டி வரும், அதுக்கப்புறம் அளவு குத்தி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் ஒவ்வொரு ஊர்லேருந்தும் கிராமத்துலேருந்து பொங்கல் செஞ்சு அதை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா வீட்லேயே பொங்கலில் வச்சு கொண்டு வந்துட்டோம். இப்போ ரொம்ப வருஷமாகவே அம்மா அப்படி தான் பண்ணுறாங்க. இங்கே வந்து பொங்கல் வைக்கிறதில்ல, வீட்லேயே மேக்ஸிமம் எல்லாருமே இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து யாரும் இங்கே கோயிலில் வந்து வைக்க மாட்டாங்க. எல்லோரும் அவங்கவுங்க வீட்லேயே பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் வந்து பச்சரிசியில் இடித்து கொண்டு வருவாங்க. அதுக்கு பேர் வந்து பச்சை மாவு கொண்டு வருவாங்க. அது நல்லா புல்லார் மாதிரி பிடிச்சி கொண்டு வருவாங்க. அது நாங்களும் தான் கொண்டு வந்திருந்தோம். பட் அது பச்சை மாவு வந்து கரெக்டான பதத்தில் இல்லை. அது கொஞ்சம் பதமெல்லாம் மாறிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் வீட்லேயே. ஒவ்வொரு ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து அந்த கொட்டு முளக்கெல்லாம் அடித்து அந்த முளைப்பாரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் எல்லாமே சேர்த்து எல்லாம் எடுத்துகிட்டு சேர வருவாங்க. ஒவ்வொரு ஊர்க்காரங்க வந்து ஒரு ஊர்க்காரங்கள ஒரு 10-20 பேர் 30 பேர் சேர்ந்து சேர அவங்க கொட்டு முளக்கெல்லாம் அடித்து கொண்டு வருவாங்க. எங்கள் ஊர்க்காரங்க அப்படி எதுவும் பண்ணுறதில்ல. நாங்களாம் தனித்தனியாக போய் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு இதாக போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம். இங்கே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து புத்துக்கன்று அங்கே சுற்றி எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு வரணும். ஃபுல்லாக சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்களா கோழி எவ்வளோ லைனாக கோழி கட்டியிருக்கு. அதுக்கப்புறம் எருமைக்கன்று, நாட்டுக்கன்று, அதுக்கப்புறம் வந்து ஆட்டுக்குட்டி இது எல்லாமே வந்து கோயிலுக்காக நேர்ந்து விட்டுருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிடாய் மட்டும்தான் வெட்டுவாங்க, ஒரு எருமைக்கடாய் மட்டும்தான் வெட்டுவாங்க. ஸோ மற்ற கிடாய் ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து ஏலத்துக்கு விட்டுருவாங்க. ஒவ்வொரு வருஷமுமே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10-20 மாடு ரொம்ப மேலே தான் இருக்கும். எல்லாருமே அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கு மேலே ஏலம் விடுவாங்க. நிறையா பேர் வந்து ஏலம் வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்திருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா கோயில் கொஞ்சம் கூட்டம் இருக்காது. ஏன்னா 3 மணிங்கில் கூட்டம் இருக்காது.
ஒரு 4-4:30க்கு மேலே பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்குங்க. ஏன்னா அந்த டைமில் தான் 5 மணி கரெக்டாக 5 மணிக்கு வந்து அலகு குத்தி வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அந்த அலகு குத்தி பார்க்குறக்கு கரெக்டாக 5 மணிக்கு ஃபஸ்ட்டு எறும்புக்கடாயை வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அலகு குத்தியே வருவாங்க. அலகு குத்திக்கு பின்னாடியே வந்து ஃபஸ்ட்டு வந்து பூச்சட்டி எடுப்பாங்க. பூச்சட்டிக்கு பின்னாடி அலகு குத்தி அப்படி கொண்டு வருவாங்க. வருஷம் தவறாமல் பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் கம்ப சாட்டு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கம்பம் அவங்க ஊரில் வந்து மாரியம்மன் கோயிலில் கம்பம் போட்டாலே நாங்கள் வந்து வீட்டில் எதுவும் நான்வெஜ்லாம் எதுவும் செய்ய மாட்டோம். பொங்கல் வந்து செம்மையாக இருக்கும். ஏன்னா இந்த தடவை வந்து இந்த அலகு குத்தியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். பட் அது முடியல. அம்மா பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷம் பூச்சட்டி எடுத்தாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா நாங்கள் 1 வருஷம் தான் அம்மா கரெக்டாக எடுக்கிற டைமில் கூட இருக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் மறுபடி கூட இருக்க முடியல. அதுக்கப்புறம் பொங்கலுக்குமே நாங்கள் எங்களுக்கு போகவே முடியல. கரெக்டாக முன்னாடி இருக்கும் பின்னாடி வரும். அதனாலேயே வந்து கடைசி வரைக்கும் போக முடியாமல் வந்து இந்த வருஷம் சூப்பராக என்ன அலகு குத்தி பார்க்கல, அப்புறம் வந்து பூச்சட்டி எடுக்கிறது அதெல்லாம் வந்து கரெக்டாக அந்த டைமிங் வந்து செட் ஆகாமல் போச்சுன்னு கொஞ்சம் கவலையாக இருந்தது. இருந்தாலும் மாரியம்மனை சூப்பராக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். பொங்கல் பாருங்கள், எங்கள் வீட்டு பொங்கல் நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். அந்த பச்சை மாவு பார்த்திங்கன்னா எல்லோரும் அழகாக உருண்டை பிடிச்சி கொண்டு வந்திருப்பாங்க. நாங்கள் மட்டும் பிடிச்ச உருண்டை பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கொலன்னு சட்னி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு பதம் கொஞ்சம் மாறிடுச்சு. இருந்தாலும் சரி நம்மளுக்கு எப்படி தெரியுதோ அப்படி செஞ்சு அம்மனுக்கு கொடுத்துருவோம், அம்மன் சாப்பிட்டுக்காங்க. பார்த்திங்கன்னா உள்ள பொங்கலும் அந்த பச்சரிசியில் செஞ்சதையும் கொடுத்தோம்னா அவங்க வந்து எடுத்துக்கிட்டு கொடுப்பாங்க. எங்களோட பொங்கல் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. இந்த பாக்ஸை விட்டு அது வெளியில் வரல. ஏன்னா அது வந்து சட்னி மாதிரி நல்லா பிடிச்சிருச்சுங்களா பச்சை மாவு அந்த இது. அதனால் வந்து அதை அப்படியே ரிட்டன் திரும்பி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கே சிரிப்பாக போச்சு, இதை எடுக்கவே முடியலை அப்படிங்கிற மாதிரி. அந்தளவுக்கு இதாக இருந்துச்சு. காவடியெல்லாம் எடுப்பாங்க, காவடி. அதுக்கப்புறம் சாமி அந்த முள்ளு மேலே இது வந்து பந்தமாட்டம் இதுவெல்லாம் பண்ணி சாமி அழைச்சி சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும். ஆனால் அதெல்லாம் இந்த வருஷம் பார்க்க முடியலன்னு கொஞ்சம் கவலையாக இருந்தாலும் அப்புறம் என்ன பண்ணுறது. ஆனால் சூரசம்ஹாரம் சஷ்டி விரதம் இருந்தனால சூரசம்ஹாரம் போகணும், அதுவும் ஒரு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேர்க்கடையெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக நிறைய தேர்க்கடை வந்துருந்தது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்தாலும் நம்ம ஊர் பொங்கல் அப்படின்னா ஒரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். அதனால் அவங்க உடனே அதுக்கு வந்து ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா எருமைக்கடை வெட்டுறது. பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் இந்த உப்பு போட்டிருக்க இடத்துல, இது வந்து போன வருஷம் வெட்டினது. ஒரு வருஷம் இந்த பக்கம் வெட்டுவாங்க, ஒரு வருஷம் வந்து அந்த பக்கம் வெட்டுவாங்க. இது வந்து லாஸ்ட் வருஷம் வந்து வெட்டி இங்கே தான் பண்ணியிருந்தனால அந்த இடத்த விட்டுட்டு அடுத்த இதில் வந்து பண்ணுறாங்க. இது வந்து மாரியம்மன் கோயிலுக்கு முன்னாடியே இருக்கிறது பார்த்திங்கன்னா கருப்பராயர் சாமி. கருப்பராயருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து அப்படியே வெளியில் வந்து வெளியில் வந்தோம்னாலே அதுக்கப்புறம் அந்த எறும்புக்கடை வெட்டுறது கரெக்டாக கருப்பராயருக்கு முன்னாடியே தான் இருக்குங்க. அந்த கம்பமாட்டம் இருக்கும், அதை சுற்றி தான் நாங்கள் எல்லாம் ரவுண்டாக தான் பாருங்கள் இந்த கூடத்தில் தான் ஏறி நிற்போம் எறும்புக்கடை வெட்டுறதை பார்க்குறக்காக. அந்த டைமில் பார்த்திங்கன்னா 5 மணிக்கு அந்த இடத்துல எங்கேயுமே நுழையவே முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குல்ல, அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஃபுல் கூட்டம் க்ரௌடு ஆயிரும், அந்த இடத்துல போகவே முடியாது. ஸோ ஃபைனலாக எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு சூப்பராக தரிசனம்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். தேர்க்கடைக்குன்னு வந்தோம்னா நம்ம ஏதாவது வாங்கணும்ல, அந்த மாதிரி எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போங்காட்டி ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது. நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடிலாம் போகிறப்போலாம் பார்த்திங்கன்னா எது வாங்குறோன்னோ இல்லையா கண்ணாடி வலையை வந்து ரொம்ப விரும்பப்பட்டு வாங்குவேன். ஏன்னா அதுதான் ரொம்ப விரும்பி வாங்குவேன். எந்த ட்ரெஸ் இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த தடவை 2-3 கரண்டி மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் விரதத்தில் இருந்தோம். அப்புறம் அப்பாவும் எதுவும் வேண்டான்ட்டாங்க. தம்பி மட்டும் உருளைக்கிழங்கு அந்த சிப்ஸ் மாதிரி ரோல் கேட்டான், அதை மட்டும் நாங்கள் வாங்கி கொடுத்தோம். அப்புறம் எதுவும் சில்லி இது மாதிரி ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு எதுவுமே வேண்டான்ட்டான். ஆனால் இதுவுமே பார்த்திங்கன்னா இது வாங்கினதே வேஸ்ட்டு. அவனால் சாப்பிடவே முடியல, பிடிக்கவே இல்லை அவனுக்கு. 2 பேர் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டான். நான் வாங்கும்போதே வேண்டான்னு சொல்லலான்னு நினச்சோம். சரி பையன் கேட்குறான், சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டோம். அப்புறம் அவனால் சாப்பிட முடியல. நாங்கள் பார்த்திங்கன்னா கரண்டி வந்து 2 ஊருக்கு நாக்பூர் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் முதல்லையே. கரெக்டாக தேர்க்கடையில் அதெல்லாம் பார்த்தது, சரி நம்ம இங்கே வாங்குவோமே அப்படின்ட்டு ஒரு தேங்காய் திருவி 2 கரண்டி எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் ஃபைனலி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி